பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் தொடங்க முக்கிய காரணமா இருந்த தலைவர்களோட சிலைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் மூலமா நம்மளுடைய தமிழகத்துல கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் பாசன வசதி பெறுவதோட மட்டுமில்லாம லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாவும் இருந்து வருது. மேலும் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தாலுகாவோட பாசன வசதிக்கும் குடிநீர் தேவைகளுக்கும் இந்த திட்டம் மூலமா தண்ணீர் வழங்கப்படுது. இந்த நிலையில கோவை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பொள்ளாச்சியில உள்ள நீர்வளத்துறையோட தலைமை பொறியாளர் அலுவலக வளாகத்துக்குள்ள சுப்பிரமணியம் வளாகம் ஒன்று பெயர் சூட்டினாரு. அது மட்டும் இல்லாம அங்க நடைபெற்ற நிகழ்ச்சியில பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் தொடங்க முக்கிய காரணமா இருந்த பெருந்தலைவர் காமராசர், முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.கே.பழனிசாமி மற்றும் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஆகியோருடைய திருவுருவச் சிலைகளையும் திறந்து வைத்தாரு. மேலும் அந்த வளாகத்துல 4,29,00,000 ரூபாய் செலவுல கட்டப்பட்டுள்ள வி.கே.பழனிசாமி அரங்கம் மற்றும் பொள்ளாச்சி மகாலிங்கம் அரங்கம் ஆகியவற்றையும் ஆழியாறு அணை பூங்கால 2,83,00,000 ரூபாய் செலவுல பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட பணிகளின் போது விபத்துல உயிரிழந்தவர்களுக்கான நினைவு மண்டபத்தையும் திறந்து வைத்தாரு.